அண்ணா காப்பாற்றுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா நான் இந்த ஒரு பெண்ணினுடைய கதறலினுடைய சத்தம் இவர்களுடைய செவியும் எடுக்காமல் போயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய முக்கிய நபரினுடைய மகன்கள் யார், ஏன் காப்பாற்றப்பட்டார்கள், அப்போ யார் அந்த அரசியல் பிரமுகர்கள், அந்த பகுதியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரபலமான அரசியல்வாதியினுடைய மகனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத எல்லா பத்திரிகைகளுமே பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு திமுக பட்டாசு வெடிக்குது, இனிப்பு வழங்குது, அதை கொண்டாடுது. ஏன் இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் சிபிஐ வசம் போகக்கூடாதுன்னு நினைச்சது? சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு அதை தான் சொல்கிறேன். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், தளபதி அவர்கள் தலைமை ஏற்கணும், தமிழக மக்கள் அதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக அந்த வெற்றியை கொண்டாடுற வகையில பாஜக தலைமையில தமிழகம் முழுவதும் யாத்திரை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த யாத்திரையை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? யாத்திரை அப்படின்றது என்ன? அங்க உள்ள மக்களை கொண்டுட்டோன்னு யாத்திரை போறீங்களா? ரத யாத்திரை நடத்துனீங்க, முருகன் யாத்திரை நடத்துனீங்க, பாத யாத்திரை நடத்தினீங்க, எல்லாத்துக்கும் ஒரு யாத்திரை நடத்தி தான் மக்களை கொண்டு குவிச்சிங்க. நெற்றியில இருக்கக்கூடிய குங்குமத்தை நீங்க அழிச்சிங்க, அதுக்கு தான் இதுக்கு சிந்தூர்னு பெயரிட்டோம், அதனால வெற்றி வாகை சூடிட்டோன்றீங்க. வாழ்த்துக்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் எத்தனை பேர் தொடி செத்தான்? தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுடைய சகோதரியை வைத்து அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. எத்தனையோ மதவாதிகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி மாட்டுக்கறியின் பெயரால் வெட்டி கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் மோடியின் சகோதரன் சொல்லாமா? அமித்ஷாவனுடைய சகோதரன் சொல்லாமா? இப்ப அந்த மத்திய பிரதேசத்துல பேசினாரு, அவருடைய சகோதரன் சொல்லாமா? மோகன் பகவத்தினுடைய சகோதரன் சொல்லாமா? யாருனுடைய சகோதரன் சொல்லுவீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா சொல்றதுக்குன்னு கேட்கிறேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். 2019 பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம். அதற்கு நேற்றைக்கு தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. பொள்ளாச்சி சம்பவம் 2019 நடந்த போதே நீங்க பல ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டதா தெரிவிச்சிருந்தீங்க. அப்போ எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது, அந்த சூழல் எப்படி இருந்தது, பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய பின்னணி, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுங்க சார். அதாவது 2019 அன்னைக்கு இருந்த அதிமுகவினுடைய அரசு அந்த சம்பவத்தை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கல. அந்த பெண்ணே காவல் நிலையத்தில் புகார் செஞ்சும் அந்த பெண்ணினுடைய சகோதரனை மிரட்டப்பட்டாருன்றது தான் உண்மை. அதன் பிறகு அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறும்போது தான் பல மகளிர் அமைப்புகள் போராட்டங்களை கையில் எடுக்கும்போதும் என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருமே கையில் எடுக்கும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ அதற்காக சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக நம்ம சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்மளும் நடத்தியிருக்கோம். அது போக தொடர்ச்சியாக எந்தெந்த அமைப்புகள்லாம் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதோ போராட்டங்கள் நடத்தப்பட்டதோ அதுக்கு தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி இருக்கோம். போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் அதிமுகவினுடைய அரசு பணிந்து அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணிச்சு. அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணிவிட்டு நாங்கள் வழக்கு போட்டுட்டோம் போராட்டம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மக்களை ஒரு ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் மக்கள் தள்ளப்பட்டாங்க. போராட்டக்காரர்களுடைய அன்றைய ஒரு வீரியத்தை அடக்கணும் அப்படின்னு தான் அரசாங்கம் நினச்சதை தவிர்த்து நடந்த சம்பவத்தினுடைய வீரியத்தை பார்க்கல, அதனுடைய தாக்கத்தை பார்க்கல, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்றத பார்க்கல. அண்ணா காப்பாற்றுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா நான் இந்த ஒரு பெண்ணினுடைய கதறலினுடைய சத்தம் இவர்களுடைய செவியும் எடுக்காமல் போயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பெண்கள் மத்தியிலும் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் ஒரு மனித நேயர்களுடைய மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை கூட இந்த அரசாங்கம் தட்டி கேட்கலை அப்படின்றது தான். அதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் வெகுண்டு எழுந்தது. இப்போ இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் கூட அதுக்கு பிறகு தான் அந்த போராட்டத்தை பங்கெடுத்தாங்க. பிஜேபி அந்த போராட்டத்தை ஒரு மேம்போக்காக தான் பார்த்துட்டு போச்சே தவிர்த்து உள்ள ஆழமாக இறங்கி அந்த போராட்டத்துக்குள்ளெல்லாம் அவர்கள் வரலை. இன்றைக்கி பல கட்சிகள், இன்றைக்கி ஆளக்கூடிய கட்சிகள் கூட இன்றைக்கி பட்டாசு வெடிச்சிருக்காங்க, ஸ்வீட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ வசம் போயிருக்கு அந்த வழக்கு.
தொடர்ச்சியாக அந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றத எப்படின்னா, அதற்கு முன்னாடி தான் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மரணம் அதே போல் தான் இருந்துச்சு. அதுவும் மிகப்பெரிய தமிழகத்தில் பேசும் பொருளாக தான் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடந்தது, தொடர்ச்சியாக ஹைட்ரோ கார்பனுக்காக போராட்டம் நடந்தது, விவசாயிகளுக்காக போராட்டம் நடந்தது, காவேரி மேலாண்மைக்காக போராட்டம் நடந்தது, பெண்களுக்காக போராட்டம் நடந்தது, தமிழகத்தில் மருத்துவர்களுக்கான போராட்டம் நடந்தது, படித்த பட்டதாரி இளநிலை முதுநிலை ஆசிரியர்களுக்கான பகுதி நேர ஆசிரியர்களுக்கான போராட்டம் நடந்தது. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பல 1000 போராட்டங்கள் இங்கே வந்து தமிழகத்தில் அரங்கேறியது. அது யாரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழல்களில் இந்த போராட்டத்தை கடந்து போகணும்னு தான் அன்றைய அரசு நினச்சதே தவிர்த்து இதற்கான ஒரு இடத்த கொண்டு வரணும்னு நினைக்கல. அதன் பிறகு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை பதிவு செஞ்சுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனிதநேயர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் மனிதநேய அமைப்புகளும் திருநங்கைகள் போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய திருநங்கை சகோதரிகளும் மாற்றுத்திறனாளிகளும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க. அந்த பங்களிப்பினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய அழுத்தம் தான் அன்றைய வந்து சிபிஐ வசம் அந்த வழக்கு வந்து மாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட காலச்சூழல்கள் இன்றைக்கி 5-6 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு கோவையில் அதுக்காக ஒரு நேரடி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அந்த நீதிமன்றம் செயல்பட்டது. அதன் மூலியமாக நேற்று அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. ஆனால் 6 ஆண்டுகள்ன்றது ரொம்ப தாமதமான ஒரு விஷயம். இருந்தாலும் உரிய ஒரு இது கிடச்சிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுடைய இப்போ எதிராளி தண்டனை பெற்றவர்களுடைய தரப்புலையும் என்ன சொல்கிறாங்க, அன்றைய தரப்புலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய முக்கிய நபரினுடைய மகன்கள் யார், ஏன் காப்பாற்றப்பட்டார்கள், அப்போ யார் அந்த அரசியல் பிரமுகர்கள், அந்த பகுதியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரபலமான அரசியல்வாதியினுடைய மகனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத எல்லா பத்திரிகைகளுமே பேசப்பட்டது. ஆமா, அதிமுகவினுடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனினுடைய நண்பர்கள் தான் இந்த அட்டூழியங்களை பண்ணாங்கன்னு சொல்லி தான் இப்போ அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய மகனுமே இந்த ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீதி வந்து கொடுத்து கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையான முதன்மை குற்றவாளிக்கும் வந்து இன்னும் போய் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது அன்றைய காலகட்டத்திலேயே அது வந்து குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது தான். ஆனால் அதற்கான ஒரு தீர்வுகள் இங்கே வரலை. இவர்கள் வந்து தொடர்ச்சியாக மேலே வந்து ஆதரவான ஒரு சூழலில் இருந்ததுனால பல விஷயங்கள் வந்து இதில் மறைக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இப்போ வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் இந்த பெண்களுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் நின்றவர்கள் மத்தியிலும் ஒரு கேள்வியாக எழும்புது. புரியுதுங்களா? அப்போ அதற்கான முழு ஒரு விடயத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்டனை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும், தண்டனையை வாங்கி தரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் கூட அதிகார பலத்தை பயன்படுத்தி தப்பிச்சிடக்கூடாது இல்லையா? அப்போது இன்னைக்கு திமுக பட்டாசு வெடிக்குது, இனிப்பு வழங்குது, அதை கொண்டாடுது. ஏன் இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் சிபிஐ வசம் போகக்கூடாதுன்னு நினச்சது? சிபிஐ வசம் போகணும் அப்படின்ற ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் போராடி தமிழக காவல்துறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணாநகர் சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகளுக்காக எதற்காக தமிழக அரசாங்கம் போய் வாதாடி கொண்டு வந்தது அப்படின்றதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. பொள்ளாச்சி சம்பவத்துக்கான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா சார்? அதுக்கு விஜய் அவர்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து அதுக்கான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, நிச்சயமா ஒவ்வொரு தருணத்திலையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கானவர், மக்களுக்கானவர், மாணவர்களுக்கானவர், பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும், தம்பி தங்கைகளை பாதுகாக்கணும்ன்ற ஒரே முடிவில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய சினிமா துறையை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்களை இங்க மக்களுக்காக கழிக்கணும், மக்கள் முன்னாடி நிற்கணும், மக்களுடைய போராட்டத்துக்கு ஒரு தீர்வு காணணும்ன்றதுக்காக வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வரவேற்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவர் தான் வரவேற்க முடியும், அவர் தான் கொண்டாட முடியும். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல இதை கொண்டாடக்கூடியவர்கள். இவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இவரை கேட்டா யார் அந்த சார்னு சொல்லுவாரு, அவரை கேட்டா பிரியாணி கடைக்காரர் தான் அந்த சார்னு சொல்லுவாரு. உங்களுக்கெல்லாம் அந்த தகுதிகளே கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவருக்கும் நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கணும், சிபிஐ வசம் வழக்க ஒப்படைச்சிருக்கணும் இல்ல. அப்ப இதை பேசக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யாரு? தலைவர் தளபதி மட்டும்தான்.
2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான மக்களுக்கானவரா வந்து நிக்கணும்னு நினைக்கிறாரு. இதை போன்ற கேள்விகளை அப்போ முன்வைங்க. தமிழகம் எப்படி இருக்குன்றத மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான மாற்றத்தை நோக்கிய பயணத்தை தான் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அந்த பயணத்துல 2026 மிகப்பெரிய சிம்மாசனத்துல மக்கள் அமர வைப்பாங்க. இப்போ இதே மாதிரி சிபிஐ வழக்குல போய் விசாரணை முடிந்து வழக்குக்கு தீர்ப்பு வந்தது இதுவே முதன்முறை. சிபிஐக்கு போனாலே வந்து தீர்ப்பே வராது, வழக்கே சரியா விசாரணையில வந்து முடியவே முடியாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இல்ல, அப்படியெல்லாம் நீங்க எல்லா வழக்குகளையுமே நீங்க வந்து கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான இல்லைன்னா அதாவது இன்னைக்கு மக்கள் புரட்சியே வெடிக்கும். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான வேலைகளுக்கு நிச்சயமாக அந்த ஒரு எழுச்சியும் புரட்சியும் வெடிச்சதுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் தாங்க முடியுமா? மத்தியிலோ ஒன்றியத்திலோ இருக்கக்கூடியவர்களால் தாங்க முடியுமா? அன்னைக்கு ஒரு விவசாயிகளுடைய போராட்டம், அது விவசாயிகள் தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் அவர்கள் பின்னாடி நின்னாங்க. சென்னையிலும் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள்ல நம்மளுமே முன்னெடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்காக வள்ளூர் கோட்டத்திலையும் பங்கெடுத்திருக்கிறோம். ராஜரத்ன ஸ்டேடியத்துல பேரணி போயிருக்கோம். கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழகத்துல என்னென்ன போராட்டங்கள் நடந்ததோ அதுக்கு தொடர்ச்சியா மக்களுக்கு ஆதரவாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நின்றுருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்றது இது முழுமையான ஒரு வெற்றியான்றது தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. அப்போ பாதிக்கப்பட்ட அனைவருமே இதுல உள்ள வந்துட்டாங்களா? பாதிக்கப்பட்ட தரப்பு சொன்ன அனைவருமே இதுல உள்ள வந்துட்டாங்களா? அது குற்றவாளிகளா கருதப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் நீதி கிடைச்சிருச்சா? யாரோ ஒருத்தர் அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில போயிட்டாங்களோன்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதை முழுமையா களையணும். இப்போ திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அதிகாரத்துல இருக்கும் பொழுது குற்றவாளிகள் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு லூப் ஹோல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இதை இல்ல, அதை தான் சொல்றேன். நீதி, நிலையான நீதி, சரியான நீதி, உண்மையான நீதி மக்களுக்கு கொடுக்கப்படும் போது இப்பவுமே இதை வந்து கடைசி ஒரு தீர்ப்பா எடுத்துக்க முடியாது. அடுத்து அவர்கள் நீதிமன்றத்தினுடைய 30 நாட்கள்ல மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றப்போ அங்க கேஸ் ஆடி அங்க என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இப்போ அந்த 2019லயும் சரி, இப்பவும் சரி, தீர்ப்பு வந்த போதும் சரி, கேஸ் ஃபைல் பண்ண போதுமே வந்து எல்லார் மனதிலும் தாண்டி பொதுவா ஒரு கருத்து வந்து எப்பவுமே முன்வைக்கப்படுது. பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்களும் வந்து அங்க போனதுனால தானே இந்த பிரச்சனையே வந்தது, இவங்க ஏன் போனாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது ஜனநாயக நாடு, பெண்ணுரிமையை பேசக்கூடிய நாடு. பெண்களுக்காக இன்னைக்கு பெண்களை வந்து எல்லா துறைகள்லையுமே கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு அரசு தரப்பாக இருந்தாலும் சரி, தனியார் மையத்திலாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஓங்கி நிற்கணும், ஆணுக்கு பெண் சரிசமமாக நிற்கணும் அப்படின்றத தான் சொல்லக்கூடிய நாடாக இருக்குது. புரியுதுங்களா? வீட்டுக்குள்ளே வந்து பெண்ணை பூட்டி வச்ச காலங்கள் போதுன்னு பாரதி அன்னைக்கே பாடிட்டான். புரியுதுங்களா? அது ஏட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்குதுன்றதை சொல்லிட்டாங்க. பெரியாரும் அதை தான் பேசியிருக்கிறார், பெண்ணுரிமையை தான் பேசினார். புரியுதுங்களா? பெண் மேலே வரணும்னு தான் பேசினார். என்ன, அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டங்கள் அதை தான் சொல்லுது. நபிகள் நாயகம் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்ணுரிமையை பற்றி பேசிட்டாரு. இன்னைக்கு நீங்க வந்து போகக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு போங்கன்னு தான் சொல்றோம். நீங்க போகக்கூடியவர்கள், நீங்க உங்க நண்பர்னு நினைச்சு நீங்க போனவர்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள்ன்றத அந்த பெண் உணரணும். அப்போ இந்த பெண் இன்னைக்கு ராத்திரியில ஒரு நண்பர்களோட போறதோ, வெளியில வரதோ, இல்லை தேவைப்பட்ட இடத்துக்கு தேவைப்பட்ட நேரத்துக்கு போறதோ எந்த தவறுமே கிடையாது. ஆனால் அந்த பெண்ணுடைய பாதுகாப்பு யார் உறுதி செய்ய முடியும்? அந்த பெண் தான் உறுதி செஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ 2 பேர் போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கூட போகக்கூடிய சக நண்பரை நம்பி தானே அந்த பெண் போறா. அப்ப அந்த இடத்துல ஒரு தவறுகள் நடக்குதுன்னா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை நம்ம மாற்ற முடியாது, சமூகத்தையும் குறை சொல்ல முடியாது. அந்த பெண் எப்படிப்பட்டவர்களோட நம்ம பழகுறோம் அப்படின்றத அந்த பெண் புரிஞ்சுக்கணும். இல்லை சார், சமூக கட்டமைப்பு இல்லை சமூகத்தை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்கிறேன். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், தளபதி அவர்கள் தலைமை ஏற்கணும், தமிழக மக்கள் அதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறார். சமூக கட்டமைப்பை மாற்றத்திற்கான ஒரு வழிமுறைகளை தான் சொல்கிறாரு தளபதி அவர்கள்.
இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நீங்க இன்னைக்கு சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எங்கேயா ஒழிச்சிருக்கீங்களா? உங்களுடைய ஆட்சி காலத்தில் 434 கடைகளை புதிதாக திறந்து இருக்கிறீங்க. கஞ்சாக்கு எதிராக போராடுறவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. திமுகவினுடைய ஆட்சியில மட்டும்தான் சொல்றேன், இந்த 4 ஆண்டுகள் தான் ஆட்சியில தான் சொல்றேன். புரியுதுங்களா? ஏற்கனவே நடந்த ஆட்சிகளுடைய குறைகளை சொல்லிதான் நீங்க வாக்கு கேட்டு விடியலுக்கான ஆட்சிகளா கொண்டு வந்தீங்க. அப்போ சமூக கட்டமைப்பை மாத்தணும்னா விடியலுக்கான புதிய விடியலினுடைய ஆட்சின்னு தானே நீங்க வந்தீங்க. ஆட்சியினுடைய நீட்சியா இருக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரயோஜனம்? நீங்க சொன்னது அத்தனையும் காணல் நீரால போய்கிட்டு இருக்குது. படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு வேலைகளுக்கு இன்னைக்கு எங்க இருக்குது? அவர்கள் படித்தவர்களுடைய வேலை எங்க இருக்கு? முந்தா நாள் செய்தியை பார்க்கிறேன், 1 லட்சம் மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில் விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்க. 1 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் இன்னும் 3 வருஷத்துல படிச்சுட்டு பொறியியல் மாணவர்களா வெளியில வந்தானா 1 லட்சம் பேருக்கு எங்க வேலை வாய்ப்பு இருக்கு? கல்லூரிகளையும் கட்டமைப்புகளும் உருவாக்கி வச்ச இந்த அரசாங்கம் அவனுக்கான சமூகத்துக்கான அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து அவனுக்கு வேலை கொடுக்கணும் என்ன ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு. அந்த சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்றோம். இந்த தண்டனையில வந்து குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரியான தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பல வரவேற்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அடிப்படையில இதுக்கான ஒரு தீர்வா இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அடிப்படையில இதுதான் தீர்வு அப்படின்றதெல்லாம் இல்ல. ஜெயலலிதா மேல 100 கோடி ரூபாய் ஊழல் குற்ற வழக்குக்கு அபராதமா விரிச்சாங்க. புரியுதுங்களா? அதன் பிறகு இங்க எந்த அரசியல்வாதியும் தவறு செய்யலையா? இங்க இப்ப இருக்கக்கூடிய ஆளக்கூடிய திமுக தரப்புல இன்னைக்கு 8 பேர் மேல இது இருக்கு. இந்த 8 பேரையும் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும், பொறுப்புல இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 8 பேரை வச்சுதான் நாளைக்கு நீங்க வந்து ஓட்டு கேட்க போறீங்களா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்ன சகாயம் அவர்களுடைய கதறலினுடைய குரலை நீங்க இன்னைக்கு சமீபத்துல கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய பேட்டியை பார்த்தீங்களா? தன்னுடைய பாதுகாவலரை கூட தளர்த்திருக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம். விடியலுக்கான அரசாங்கம், மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், இந்த தமிழ் சமூகத்துக்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்ச ஒரு IAS நிலைமை அதுதான். சகாயம் வந்து சகாயமாக இல்லை, அரசாங்கத்துக்கு ஆளக்கூடியவர்களுக்கு சகாயமாக இல்லைன்னு அன்றைக்கு கலைஞர் பேசினாரு. இதே இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் குளிர்பான நிறுவனத்துக்கு அவர் பூட்டு போடும்போது அப்ப துணை அதிகாரியா தான் இருந்தாரு, சப் கலெக்டரா தான் இருந்தாரு. அப்பவுமே பூட்டு போட்டாரு. அந்த துணிச்சல் மிக்கவர் இன்னைக்கு கதறாரு. பாதுகாப்பு இல்ல. மதுரைக்கு போகணும், கிரைனைட் குவாரி கனிம வள கொள்ளை அடிச்சதை பத்தி நான் சொல்லணும், ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றாரு. அப்ப இந்த சமூகத்துல கட்டமைப்பை மாத்தணும்னு சொல்றாரு. அதுக்கு நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்றாரு. அதுதான் இங்க தப்புன்னு சொல்றோம். அரசியலுக்கு வாங்க, அப்பதான் கட்டமைப்பை மாத்த முடியும்னு சொல்றோம். அவர் நான் அரசியலுக்கு வரல, இன்னும் இந்த சமூகத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்லி தர போறீங்க? ஜெயிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? ஜெயிங்க, வாங்க, நில்லுங்க, மக்கள் மன்றத்துல பேசுங்க, மக்கள் முன்னாடி பேசுங்க, அதிகாரத்துல உட்கார்ந்து பேசுங்க, ஆட்சியாளனா உட்கார்ந்து பேசுங்க, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல உட்கார்ந்து பேசுங்க. இன்னைக்கு தளபதி அந்த மாற்றத்தை தான் கொண்டு வரணும்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக அந்த வெற்றியை கொண்டாடுற வகையில பாஜக தலைமையில தமிழகம் முழுவதும் வந்து யாத்திரை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த யாத்திரையை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார்? யாத்திரை அப்படின்றது என்ன? அங்க உள்ள மக்களை கொன்னுட்டோன்னு யாத்திரை போறீங்களா? இந்த தீவிரவாத தாக்குதல்ல அங்க தீவிரவாத தாக்குதல்ல கொன்னது எல்லாத்தையும் தீவிரவாதிகளை கொன்னுட்டீங்களா? முகாம்கள் எல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க சொல்றீங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, ஒத்துக்கல. அப்ப அவங்க ஒத்துக்காத போது நீங்க எப்படி தீவிரவாத தாக்குதல்? நீங்க அழிச்சது யாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? நம்ம சாமானியர்கள். அரசாங்கம் சொல்லக்கூடியது தானே தெரியும். பதிலடி கொடுத்ததுல தப்புன்னு நம்ம ஒருபோதும் சொல்லல. அவர்களுக்கு சளைத்த நாடு நம்ம இல்ல. ஆனா இப்போ இந்த யாத்திரை தமிழகத்துல வந்து பாஜகவினுடைய எந்த விதமான நீங்க எல்லாத்துக்குமே ரத யாத்திரை நடத்துனீங்க, முருகன் யாத்திரை நடத்துனீங்க, பாத யாத்திரை நடத்துனீங்க, எல்லாத்துக்கும் ஒரு யாத்திரை நடத்திதான் மக்களை கொண்டு குவிச்சிங்க. இதுக்கு நீங்க வரவேற்கிற ரைட், ஓகே. எதற்காக? இந்த ஒரு இருக்கக்கூடியவர்களுடைய நெற்றியில இருக்கக்கூடிய குங்குமத்தை நீங்க அழிச்சிங்க. அதுக்குதான் இதுக்கு சிந்தூர்னு பெயரிட்டோம், அதனால வெற்றி வாகை சூடிட்டோன்றீங்க. வாழ்த்துக்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல எத்தனை பேர் தொடி செத்தான், எத்தனை பேர் குங்குமத்தை இழந்தாங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? பிபிசியினுடைய ஆவணப்படத்தை வெளியிடுறதுக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் தயாரா இருப்பாரா?
எத்தனை பேர் தாய் தகப்பன இழந்தான், அதுல எத்தனை பேர் அனாதையாக்கப்பட்டா, 2000 பேரை கொன்னு குவிச்சிருக்கீர்ல. 2000 பேரை கொன்னு குவிச்சது யாருன்றத பிபிசி ஆவணப்படுத்தியிருக்கான்ல. அந்த ஆவண படத்தை கூட இன்னைக்கு போடுறதுக்கு இந்த நாட்டுல சுதந்திரமும் இல்ல, அதிகாரமும் இல்ல. அப்பேற்பட்ட சர்வாதிகார நாட்டிலேயே நம்ம இருக்கோம். அப்ப செக்குலரிசத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது இல்ல. என்ன பேச போறீங்க? மோகன் பகவத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து விடுபட்டுட்டேன், நான் ஆர்எஸ்எஸ் வாதி இல்ல, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை நான் இங்க பேச போறது இல்ல, நான் ஒரு ஜனநாயகவாதின்னு சொல்ல முடியுமா மோடியால? என்ன சொல்ல போறாரு? 26 பேருடைய குங்குமத்தை இழக்கும் போது ஒரே ஒரு இஸ்லாமியன் ஓடி போய் தானே அந்த தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி முனையில பலியானா, சுடாத என் சகோதரர்கள் சொல்லிட்டு. அதை சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் வேணும் இல்ல. அதே நேரத்தில் இந்திய ராணுவத்தில் வந்து கர்னல் சோஃபியா அவர்களை குறிப்பிட்டு அவர்களை குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய சகோதரியை வைத்தே நாங்கள் வந்து அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுடைய சகோதரியை வைத்தே அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா சோஃபியா குரைசின்றவர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய தந்தையுமே மிகப்பெரிய ஒரு ராணுவ அதிகாரியா இருந்தவர் தான். இவர்கள் ஒரு ராணுவ அதிகாரி. இந்தியரா பாருங்க, பாகிஸ்தானியரா பாருங்க. புரியுதுங்களா? நாடு தேசம் அப்படின்னு வரும்போது அவன் என்னுடைய எதிரி நாட்டுக்காரன் தான். அவனோட இஸ்லாமியனை நான் எப்படி பார்க்க முடியும்? என்னுடைய நாட்டுல என்னுடைய கூட இங்க இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவான என்னுடைய சகோதரனை அவன் கொல்லும் போது அதை இஸ்லாம் ஒருபோதும் ஏத்துக்கல. அப்படிப்பட்ட தீவிரவாதத்தை இஸ்லாம் ஒருபோதும் சகோதரத்துவம்னு சொல்லல. அந்த தீவிரவாதத்தை வேற இருக்கணும் தான் சொல்லியிருக்கு. அதுக்கு எல்லாம் துணை நிற்கும் போது ஒரு கர்னல் அதை தலைமை தாங்கி நடத்தும் போது நீங்கள் மத அடையாளத்தை வைத்து பேசும்போது எத்தனையோ மதவாதிகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி மாட்டுக்கறியின் பெயரால் வெட்டி கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் மோடியின் சகோதரன் சொல்லலாமா? அமித்ஷாவனுடைய சகோதரன் சொல்லலாமா? இப்ப அந்த மத்திய பிரதேசத்துல பேசினாரு அவருடைய சகோதரன் சொல்லலாமா? மோகன் பகவத்தினுடைய சகோதரன் சொல்லலாமா? யாருனுடைய சகோதரன் சொல்லுவீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா சொல்றதுக்குன்னு கேட்கிறேன். மத அடையாளங்களை எங்க கொண்டு வந்து தீட்டுறீங்க? சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவன் இந்த ஆர்எஸ்எஸ் காரன் உங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். லட்சக்கணக்கான பேர் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில மாண்டு மடிஞ்சு தன்னுடைய உயிரையும் சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்திருக்கான்றது வரலாறு. நீங்க பதிவு பண்ணுங்க உங்களுடைய வரலாறு. எத்தனை ஆர்எஸ்எஸ் காரன் ஓடி வந்து பண்ணீங்கன்னு. இந்த சுதந்திர இந்தியால வெறும் மேல் சட்டை கூட இல்லாத காந்தியை சுட்டு வீழ்த்தின எத்தனையோ பீரங்கிய வெள்ளக்காரனுடைய பீரங்கிய எதிர்த்து நின்ன காந்தியை சுட்டு வீழ்த்தினது யாருடைய இதுல? யாரு? அப்போலாம் அந்த பீரங்கிக்கு முன்னாடி ஒரு மேல போட்டு இருக்கக்கூடிய சட்டை கூட இல்லாம எதிர்த்து நின்று போராடிய காந்திய இந்த சுதந்திர மண்ணுல சுட்டு கொன்னீங்களே, யார் சுட்டது? அப்ப அங்கிருந்து வந்தான வெள்ளக்காரன். சட்டையே அணியாத காந்தியை எத்தனையோ பீரங்கிக்கு முன்னாடி எதிர்த்து நின்று போராடினாரு. அப்பெல்லாம் விட்டோம். ஆனால் சுதந்திர இந்தியான்னு சொன்ன உங்க இந்தியால ஒரு வருஷம் கூட உங்களால பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு போனானே, அதெல்லாம் உங்களை காரி துப்புனதா இல்லையா? சுட்டவனுடைய கையில இஸ்லாமியருடைய பெயரை பச்சை குத்திக்கிட்டு போனீங்களே, அப்போ உங்களுக்கு அங்க இருந்தவர்கள் அடையாளம் காணப்படலையா? இஸ்லாமியன் பச்சை குத்த மாட்டான்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க தொடர்ச்சியா இந்த மதவாதத்தை தான் கொண்டு வரீங்க. மத்ததுக்கு கொண்டு வாங்க, மதத்தை வச்சு பேசுங்க. இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக நன்றி சார். வாழ்த்துக்கள்.